வெல்கம் டு ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். இங்க துபாயில ஸ்ருதிகாக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூலை ஆகஸ்ட் 2 மாசமும் ஃபுல்லா லீவு. ஆகஸ்ட் 26 தான் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. துபாயில இந்த 2 மாசமும் ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருக்கும். ஹியூமிடிட்டி லெவலே 40ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா நாங்க 2 மாசம் முழுசா இங்க இருக்க முடியாது. என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு 15 டேஸ் வெக்கேஷனுக்கான பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி நாங்க இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு கண்ட்ரி போய் சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க சுத்தி பார்க்கறதுக்கு எந்த கண்ட்ரி போறோம் அப்படின்றத வீடியோட லாஸ்ட்ல ரிவீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அபுதாபி ஏர்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம லக்கேஜஸ் பேக் பண்ணணும். எங்களுக்கு பேக்கேஜஸ் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் நாங்க 7 kg per person கேரி பண்ணிட்டு போக முடியும். இந்த 2 சூட்கேஸ் தான் நாங்க எடுத்திருக்கோம். இதுல எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சம் நாங்க ஹெட் பில்லோஸும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு ஹேண்ட்பேக் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் எனக்கு நெசசரியா தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் நான் இதுல வச்சிருக்கேன். ஸ்ருதிகாக்கு அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அவளோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கோம். டிக்கெட் காப்பீஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டா இந்த ஃபைல்ல போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இது என் ஹஸ்பண்டோட குட்டி பேக்கு. இந்த பேக்ல பாஸ்போர்ட்டு, கார்ட்ஸு அண்ட் பர்ஸ் எல்லாம் இதுல தான் கேரி பண்ணிட்டு போறோம். அண்ட் இது போக எக்ஸ்ட்ரா என் ஹஸ்பண்டுக்கு லேப்டாப் பேக்கு தனியா கேரி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், பேக்கிங் எல்லாமே சூப்பரா முடிச்சிட்டோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு சூப்பரா ரெடி ஆயிட்டோம். ஸ்ருதிகாவும் அவங்க அப்பாவும் பேர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் சிங்கப்பூர்ல மெரினா பே சாண்ட்ஸ்ல வாங்கினோம். பேர் பண்ணி வியர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே நான் வந்து இட்லி அண்ட் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ட்ராவல் வந்து உமல் குயின்ல இருந்து அபுதாபி போகணும். அபுதாபி ஏர்போர்ட்ல தான் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருக்கு. அங்கே இருந்து எங்களோட டெஸ்டினேஷன் கண்ட்ரி என்ன அப்படின்றத லாஸ்டா சொல்லியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அரௌண்ட் 7 o'clock கார் வந்துருச்சு. நாங்க 7 o'clock உமல் குயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அபுதாபி ரீச் ஆயிட்டோம். அபுதாபி ரீச் ஆகிறதுக்கு 1 hour and 50 minutes ஆச்சு. சண்டே டிராஃபிக் இல்லாதனால தான் இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டோம். இல்லை அப்படின்னா அமல்கேன்ல இருந்து அபுதாபி வர மேக்ஸிமம் 2.5 hours ஆகும். மிடில் ஈஸ்ட்ல செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ஜாயித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அபுதாபி. இந்த ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ஏர்போர்ட் நல்லா பார்க்கிறதுக்கு பெருசா சூப்பரா இருந்துச்சு. துபாய் ஏர்போர்ட்ல என்ட்ரன்ஸ்லயே அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். அந்த அளவு ரஷ் இங்கே இல்லை. பிளசண்டா ஸ்மூத்தா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏர்போர்ட்டு. எத்திஹாட் ஏர்வேஸோட ஹப் இங்கே தான் இருக்குது. அதனால எத்திஹாட்ல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏர்போர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்க எங்களோட வெக்கேஷனுக்கான டிக்கெட்டை எத்திஹாட் ஏர்வேஸ்ல தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஏர்வேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எத்திஹாட் ஏர்வேஸோட புக்கிங் கவுண்டர்ஸ்ல போய் எங்களோட டிக்கெட் காப்பீஸை கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டோம். பேக்கேஜஸ் எதுவுமே இல்லாதனால நாங்கள் எதுக்குமே வெயிட் பண்ணல. ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் ஆகி எங்களுக்கு போர்டிங் பாஸ் கிடச்சிருச்சு. ஸோ போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே என்ட்ராகி எமிக்ரேஷனுக்கு போனோம். அங்கே எமிக்ரேஷனை கிளியர் பண்ணக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்குள்ள நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராக இருந்துச்சு.
அரௌண்ட் 12 ஏர்போர்ட்ல இருக்கிற பேர்ல் லான்ச்சுக்கு போனோம். என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற கிரெடிட் கார்டில் அந்த லான்ச்சை நாங்கள் ஃப்ரீயாக அசஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய் சூப்பராக ஃப்ரீயாக நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு வரலாம். என் ஹஸ்பண்டோட கார்டு அப்படின்றதுனால நான் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டு மூலமாக நாங்கள் 2 பேருமே உள்ளே போய் சூப்பராக சாப்பிட்லாம். பட் ஆனால் ஸ்ருத்திகாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவளை கெஸ்ட்டாக தான் கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ அவளுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. பர் சைல்டுக்கு 100 dirhams பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பே பண்ணி அவளையும் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். உள்ள லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் சாலட்ஸு, ஹம்மூஸு, ஹுபூஸு, பக்கத்திலே சாஃப்டான பிரெட் ரோல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோவில் சூப் செஞ்சுருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெஜ்ஜு தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டேன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு அண்ட் பாஸ்தா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக்கரி செக்ஷனில் நிறையா கேக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ரசமலாய் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோகோனட் குக்கீஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி மிஷின் இருந்துச்சு. இங்கே நீங்கள் ஓனாக உங்களுக்கு வேண்டிய டேஸ்ட்டில் காஃபியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் செக்ஷனில் ஒயிட் ரைஸ் அண்ட் ராஜ்மா மசாலா இருந்துச்சு. ராஜ்மா கறி சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. தாய் வெஜிடபிள் க்ரீன் கறி இருந்துச்சு. இதோட ஃப்ளேவர் அவ்வளவோ எனக்கு பிடிக்கல. பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ருத்திகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. இங்கே ஃபுட்டு பஃபே சிஸ்டமில் அன்லிமிட்டடில் இருக்குது. ஸோ நமக்கு வேண்டியதை பிளேட்ஸில் எடுத்துகிட்டு சாப்பிடலாம். ஸ்ருத்திகாவுக்கு இந்த மினி சமோசா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளேட் வெஜிடபிள் பிளேட்ஸாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் நாங்கள் டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோம். ஃபைனலாக காஃபி மிஷினில் காஃபிச்சினோ ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக பக்கத்துலேயே ப்ரௌன் சுகர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஹமூஸ் அண்ட் குபூஸ் சாப்பிட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 2 தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அரௌண்ட் 1:30 அங்கேருந்து கிளம்பி எங்கள் கேட் கிட்ட வந்தோம். கரெக்டாக இருந்துச்சு டைமு. உள்ள போர்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களோட போர்டிங் பாஸை கொடுத்து போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளைட் ட்ராவல் ஹவர்ஸு 4 hours and 35 minutes ஆகும். எங்களோட டெஸ்டினேஷன் கண்ட்ரி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போயே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு எலகெண்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பில்லோ அண்ட் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிறது ஃபுல்லாக எக்கனாமி கிளாஸு. இங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மினிமல் ஸ்பேஷியஸில் ரொம்ப சூப்பராக காம்பேக்டாக இருந்துச்சு. எங்களுக்கும் இங்கே பில்லோ அண்ட் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் கொடுத்தாங்க. இங்கே ஸ்ருத்திகா ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் ஆனால் ஸ்ருத்திகாவுக்கு ஃப்ளைட் ஹவர்ஸில் என்டர்டைன்மெண்ட்டே இந்த மாதிரி கலரிங் பண்ணுறது தான். அவளோட பேக்கில் இதான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா. நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக பாக்ஸ் டீம் கொடுத்துருக்காங்க. ஸ்ருத்திகாவோட என்டர்டைன்மெண்ட்காக ஒரு குட்டி புக்கும் க்ரையான்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த புக்லேயும் வரைஞ்சிட்டு இருந்தா. நம்மளோட மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணி பாக்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்லேருந்து நம்ம மூவிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து மூவிஸ் தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களோட ஃப்ளைட் ஜேர்னிங் ஹார்ஸை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் உங்களோட ஃப்ளைட் ஜேர்னி ஹவர்ஸை எப்படி சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 2 ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 8:30 நாங்கள் போகிற கண்ட்ரியோட டைமுக்கு தான் ரீச் ஆகும்.
நைட்டு போய் பீஸ்ஃபுல்லாக ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அடுத்த நாள் மார்னிங்லேருந்து தான் எங்களோட டூர் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் என் அம்மாவும் அப்பாவும் இந்த டூரில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க இந்தியாவிலேருந்து எங்களோட டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு முன்னாடியே அவங்க வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் இப்போயாவது கெஸ் பண்ணிட்டீங்களா? ஃப்ளைட்டில் எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினோம். ரைஸு, பாலக் பன்னீர், தால், சாலட் வந்து தட்டாம்பயிர் வச்சு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரெட்டு, டெசர்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் கேனு, பட்டரு, ஸ்பூன்ஸு அண்ட் ஃபைனலாக ஆரஞ்ச் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்ருத்திகா நல்லா தூங்கிட்டா. அவளுக்குள்ள ஃபுட்டை வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த டெசர்ட்டில் பால் பாயாசத்தில் நல்லா குலோப்ஜாம்லாம் போட்ட மாதிரி சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். ஏர்போர்ட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபைனலாக நாங்கள் வந்திருக்கிற கண்ட்ரி ஸ்ரீலங்கா. எஸ், நாங்கள் வந்திருக்கிற பிளேஸு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காக்குள்ளே போகிறதுக்கு விசா தேவையில்லை. நம்ம இந்தியன்ஸாக இருந்தோம் அப்படின்னா விசிட் விசா நமக்கு ஃப்ரீயாகவே தராங்க. நம்மளோட பாஸ்போர்ட் காப்பீஸ் கேட்பாங்க. அது மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு விசிட் விசா கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம இமிக்ரேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் என் அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த ஹாப்பினஸோட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போகிறோம். என்னென்ன பிளேஸ்லாம் போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருத்துஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். விஷ் யூ ஆல்.